இந்த இயர் ஸ்லோவாக இருந்துடவே கூடாது. உங்களை ஸ்லோ பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு சத்துரு முயற்சி எடுத்தால் கூட நீங்கள் அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. இந்த வருஷத்தில் ஒரு கீவேர்டு அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சா என்ன வைக்கணும்னா ஸ்பீடு அப்படின்னு வைக்கணும். சொல்லுங்கள் சத்தமாக எல்லாரும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஸ்பீடாகவே தெரியலையே. நல்லா எப்படி இருக்கணுமாம்மா? சத்தமாக சொல்லுங்கள். நிதானத்தோடு உள்ள ஸ்பீடு. ஆமாம், சிலர் நிதானம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படுத்தாச்சு, அவ்வளோதான். இது எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு படுத்தாச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்லோவானீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் ஸ்லோவாகும். நீங்கள் எவ்வளவு தூரம் தீவிரமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். அதான் நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சா ஆண்டவர் உங்களுக்காக 10 வாசல்களை உங்களுக்காக திறப்பார். அதுதான் என்னுடைய ஆண்டவர். நீங்கள் கொஞ்சம் விசுவாசிச்சா உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் ரொம்ப பெருக பண்ணுவார். எவீர் அவனுடைய விசுவாசம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒன்றை இழுத்து போட்டு அதை எப்படியாவது க்ரோத் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் வளர்ச்சியை தடுக்கிறவர் அல்ல, அவர் வளர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். அதனால் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், படிக்கிற அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க டவுட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த பிள்ளை கோஆப்ரேட் பண்ணிருச்சுன்னா அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அந்த கோஆப்ரேஷனில் தான் இருக்குது. அந்த ஸ்பீடு ஆரம்பித்தா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு, தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பிரயாசம் எடுப்பாங்க. இதே போல தான் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எதையாவது ஒன்றை கொண்டு உங்களை டெவலப் பண்ண பார்ப்பார். இப்போ யவீரு தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவர் புறப்பட்டு வராரு. சரி வாப்பா போலான்னு வராரு. ஆனால் இவனுடைய அடுத்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவனுடைய விசுவாசத்தை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு ஆட்கள் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே 18 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. ஏன் அந்த விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவனுடைய வேகத்தை பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் வளர்த்து நினைக்கிறாரு. சரி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். உடனே அவனுடைய விசுவாசம் அப்படியே பெருகுது. அந்த வார்த்தை வருது. உடனே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி கண்டிப்பாக உயிரோடு அவள் பிழைப்பாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வருடம் நான் என்ன ஆண்டவராக பார்க்குறேன் அப்படின்னா வேகமானவர்களை வளர்த்துகிற ஆண்டவராய் நான் பார்க்கிறேன்.